இன்னைக்கு நம்ம ப்ளீட்டட் ஸ்கர்ட்டுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கரெக்டா ப்ளீட் வந்து எடுக்கிறது அப்படிங்கறது நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃபேப்ரிக்கோட பிரெத். உங்ககிட்ட அந்த ப்ளீட்டட் ஸ்கர்ட் ஸ்டிச் பண்றதுக்கு எவ்வளவு வந்து ஃபேப்ரிக் பிரெத் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அப்புறம் நீங்க யாருக்கு ஸ்கர்ட் ஸ்டிச் பண்றீங்களோ அவங்களோட வெயிட் கவுண்ட், நீங்க சீம் அலவன்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு அந்த வெயிட் கவுண்ட் இது ரெண்டு மட்டும் இருந்தா போதும், நம்ம கரெக்டா ப்ளீட் வந்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலா வந்து ஃபேப்ரிக்கோட பிரெத்தை வந்து நீங்க வெயிட் கவுண்டோட டிவைட் பண்ணோம். என்னோட ஃபேப்ரிக்கோட பிரெத் பாத்தீங்கன்னா 72 இருக்கு. அதை வந்து நான் வெயிட் ரவுண்ட் வந்து 20, அந்த 20யோட டிவைட் பண்ணும் போது நம்மளுக்கு 3.6 அந்த வேல்யூ கிடைக்குது. இதை வந்து நம்ம எப்படி வந்து ஸ்கர்ட்ல மார்க் பண்றோம் அப்படிங்கறத பாக்கலாம். ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து கால்குலேஷன் பண்ணும்போது 3.6 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைச்சிச்சு. அதாவது வந்து நம்ம ஃபேப்ரிக்கோட பிரெத் டிவைடட் பை வெயிஸ்ட் ரவுண்ட், சீம் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து, இப்போ ஸ்கர்ட்டுக்குன்னா நீங்க வெயிஸ்ட் ரவுண்டோட ஒரு சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணுவீங்க, அதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு வந்து 3.6 வந்துச்சு. அதை எப்படி மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் விட்டுருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே நீங்க எந்த ஒரு ப்ளீட்டட் ஸ்கர்ட் ஆகட்டும் மேக்ஸி ஆகட்டும் ஸ்டார்ட் பண்ணும் போது இங்க வந்து ப்ளீட் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க சைட் ஜாயின் பண்ணும் போது அதுவும் அந்த ப்ளீட்டும் சேர்த்து இதாயிடும். அப்போ அந்த ப்ளீட் வந்து இந்த சைடு ஒரு மாதிரி நல்லா இருக்காது பார்க்க. அதனால ஃபர்ஸ்ட் 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிருங்க. அந்த 1.5 இன்ச்சஸ் நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிச்சு, 72 டிவைடட் பை 20 பண்ணும்போது நம்மளுக்கு 3.6 கிடைச்சிச்சு. அந்த 3.6 நீங்க மார்க் பண்ணுங்க. ஒரு பெரிய லைனா அந்த 3.6 மார்க் பண்ணிட்டே வாங்க. இப்ப இந்த 3.6 மார்க் பண்ணக்கு அப்புறம் எவ்வளவு உங்களுக்கு வந்து ப்ளீட்டோட இன்டேக் வேணும். இப்போ உங்களுக்கு வந்து அந்த ப்ளீட் வந்து எந்த சைஸ்ல வேணும், 1 இன்ச் வேணுமா, 2 இன்ச் வேணுமா, 3 இன்ச் வேணுமா அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளீட் எடுக்கும் போது 1 இன்ச் கேட்பாங்க, 1/2 இன்ச் கேட்பாங்க. உங்களுக்கு எத்தனை இன்ச் ப்ளீட் வேணுமோ அதை வந்து நீங்க இங்க இருந்து மார்க் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் எனக்கு 1 இன்ச் ப்ளீட் போதும், நான் அந்த 1 இன்ச் சின்ன லைனா நான் மார்க் பண்றேன். அது 3.6 பெரிய லைனா மார்க் பண்ணுங்க, 1 இன்ச் சின்ன லைனா மார்க் பண்ணுங்க. இப்போ 1/2 இன்ச் வேணும் அப்படின்னா 1/2 இன்ச் மார்க் பண்ணுங்க. 2 இன்ச் வேணும்னா 2 இன்ச் மார்க் பண்ணுங்க. 1.5 இன்ச்சஸ் வேணும்னா 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை இன்ச்சஸ்ல அந்த ப்ளீட் வந்து தெரியணும் அப்படிங்கறத வச்சு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 1 இன்ச், அப்போ 1 இன்ச் மார்க் பண்றேன். இங்கேயும் பாத்தீங்கன்னா 1 இன்ச், அந்த மாதிரி 1 இன்ச் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 1 இன்ச் மார்க் பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த 1 இன்ச்ச கொண்டு வந்து அந்த 3.6 மார்க் பண்ணீங்களா அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இன்ச் ப்ளீட் வந்து ப்ராப்பரா கிடைச்சிரும். அப்போ பெல் பின் குத்திக்கோங்க. மறுபடியும் இந்த சின்ன லைன் இருக்குல்ல அது 1 இன்ச், அதை கொண்டு வந்து 3.6ல வைங்க. இப்படியே வச்சுட்டு நீங்க பெல் பின் குத்திக்கலாம், இல்லைன்னா மார்க் பண்ணி நீங்க ப்ளீட் எடுத்து அப்படியே மிஷின்லயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளீட்டட் மேக்ஸியோடது ரெடி ஆயிடும். மறுபடியும் இந்த 1 இன்ச்ச கொண்டு வந்து இந்த 3.6ல வைங்க. அப்போ உங்களுக்கு நல்ல நைஃப் ப்ளீட் மாதிரி ஓவர்லாப் ஆகுற மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ராஸும் வராம ப்ராப்பரா உங்களுக்கு வந்துடும். மிஷின்ல இப்போ நீங்க பெல் பின் குத்துறீங்க, மிஷின்ல ஸ்டிச் பண்ணும் போது கொஞ்சம் இந்த மாதிரி டைட் பண்ணி ஸ்டிச் போடுங்க. இதே மாதிரி லூஸ் விட்டு போட்டீங்கன்னா உங்க வெயிட் கவுண்டோட கொஞ்சம் பெருசா வர மாதிரி இருக்கும், அது மட்டும் பாத்துக்கோங்க. திருப்பி இந்த 1 இன்ச்ச கொண்டு வந்து 3.6ல வைங்க. இந்த மாதிரி வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீட் அந்த ப்ளீட் வந்து ப்ராப்பரா ரெடி ஆயிடும். இப்போ வந்து நான் சொல்லி தந்தேன் இல்லையா, அந்த ப்ளீட்டோட கால்குலேஷன்ல நம்ம ப்ளீட் வந்து எடுத்திருக்கோம். அந்த ப்ளீட்ல வந்து நல்லா நீங்க ஸ்டீம் அயன் பண்ணும் போது தான் நான் பார்க்க நல்லா நீட்டா இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க மேல ஸ்டிச் போட்டிருக்கீங்கல்ல, இந்த மாதிரி வச்சு கீழையும் இப்படி ஸ்டிச் போட்டீங்க அப்படின்னா ஸ்டீம் அயன் பண்ணும் போது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். நான் போட்டுறேன். இந்த கீழே ஸ்டிச் போடும் போது லாங் ஸ்டிச்ல போடுங்க. உங்களோட ஸ்டிச்சோட லென்த்தை 4ல வச்சு லாங் ஸ்டிச்ல போடுங்க. நல்லா லாங் ஸ்டிச்ல வச்சு மேல அந்த ப்ளீட், ஏன்னா அப்ப ப்ளீட்டும் உங்களுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி அந்த ப்ளீட் எடுத்து அப்ப மேபி நீங்க அயன் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கீழே நீங்க பிடிக்க வேண்டியதில்லை, இந்த மாதிரி டைட் பண்ணி நீங்க அயன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்க கீழேயும் ப்ளீட் எடுத்துக்கோங்க. லைனிங்ல இது தேவையில்லை, மெயின் ஃபேப்ரிக்ல மட்டும் பண்ணா போதும்.
அதே மாதிரி நான் சொன்ன கால்குலேஷன் உங்களுக்கு கரெக்டா வரும். நீங்க ப்ளீட் வந்து நல்லா டைட்டா எடுக்கணும். இந்த ப்ளீட்டுக்கு நடுவுல கேப் இருக்கக்கூடாது. ப்ளீட் எடுக்கும் போது நல்லா அதை ஓவர்லாப் பண்ணி கரெக்டா எடுங்க. எடுக்கும் போது கரெக்டா ஒரு 2 to 3 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா, ப்ளீட் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 2 to 3 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா மறுபடியும் இந்த ப்ளீட் இப்படி டைட் பண்ணீங்க அப்படின்னா இந்த கேப்பே இல்லாம டைட் பண்ணும்போது ப்ளீட் வந்து கரெக்ட் ஆயிடும். மறக்காம லாங் ஸ்டிச்ல வச்சு போடுங்க. அயன் பண்ணக்கு அப்புறம் நீங்க பிரிச்சு விடணும். கம்மியா போட்டீங்கன்னா அது பிரிக்கிறது கஷ்டமாயிடும். இந்த கீழே ஸ்டிச் போடும் போது லாங் ஸ்டிச்ல வச்சு போட்டுருங்க. அப்ப நீங்க இப்படி அயன் பண்ணும் போது அப்படியே ப்ளீட் பார்க்க அழகா நிற்கும். மேபி நீங்க வெளியே கொடுத்து ஸ்டீம் அயன் பண்ணாலுமே அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். ப்ளீட்டோட அலைன்மெண்ட் வந்து மாறாம கரெக்டா வந்துடும் உங்களுக்கு. இப்போ ஸ்டிச் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ மேல வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். மேல வந்து இந்த லைனிங்லயும் பாத்தீங்கன்னா நான் ப்ளீட் எடுத்து வச்சிருக்கேன். மெயின் ஃபேப்ரிக்ல நீங்க 1 இன்ச் ப்ளீட் எடுத்திருக்கீங்க. லைனிங்ல கொஞ்சம் தள்ளி தள்ளி பெரிய பெரிய ப்ளீட்டா எடுங்க. அப்பதான் பாக்குறதுக்கு புஷ்ன்னு இருக்கும். இது வந்து 1 இன்ச் ப்ளீட் வந்து அழகா இருக்கும். இப்ப என்ன பண்ணணும்னா லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் நம்ம அட்டாச் பண்றோம். மேல வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கோட லைனிங் வந்து மேல இருக்கு. அந்த மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும். இல்லைன்னா வாஷ் பண்ணும் போது ஒரு இன்ச்ல மேல இருந்துச்சுன்னா வாஷ் பண்ணும் போது நல்ல லைனிங்கா இருந்துச்சு அப்படின்னா மெயின் ஃபேப்ரிக்கோட லைனிங் கீழே இறங்கி நின்றும். அதனால அதை பார்த்துக்கோங்க. இப்ப ரெண்டையும் நம்ம சேர்த்து அட்டாச் பண்ணிட்டு பெல்ட் வச்சோம் அப்படின்னா ஸ்கர்ட்டோட ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இங்க மெயின் ஃபேப்ரிக்கோட லைனிங் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. இப்படி இருக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா லைட்டா ஒரு ப்ளீட்டை மட்டும் நீங்க பிரிச்சு விடுங்க. ப்ளீட் பொறுத்த வரைக்கும் நம்ம கால்குலேஷன் பண்ணிட்டு பண்ணும் போது அப்படியே பெர்ஃபெக்டா வராது. இழுக்கும் போது பண்ணும் போது அந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் ஆகும். அப்போ நீங்க இந்த ஒரு ப்ளீட்டை மட்டும் பிரிச்சுட்டு இந்த ஒரு ப்ளீட்டை பிடிச்சிட்டு கரெக்டா இப்படி வர மாதிரி இந்த ப்ளீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டா ரெண்டுமே ஈவனா ஒரே இடத்துல வர மாதிரி. இப்போ ப்ளீட் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சைட்ல ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு இத வந்து இப்படி ஒரு 1/2 இன்ச்ல இப்படி ஃபோல்டு பண்ணி அடிக்கிறோம். இந்த லைனிங் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டையுமே சேர்த்தி ஒரு 2 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படி ஃபோல்டு பண்ணுங்க. இது எதுக்குன்னா ஈஸியா வந்து ஸ்கர்ட் உள்ள போறதுக்கு. இப்படி பண்ணிட்டு கிராஸா ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. 2 இன்ச்சஸ் 1.5 இன்ச்சஸ் எது வேணா இருக்கலாம். பண்ணிட்டு இப்படி கிராஸா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஓபன் விட போறோம். அதே மாதிரி அந்த சைடும் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க.
பண்ணக்கப்புறம் இதை வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணிடலாம். இந்த 4 ஃபேப்ரிக்கையும் சேர்த்து சைடு ஜாயின் பண்ணுங்க. இல்லைன்னா சைடு ஜாயின் பண்ணாததுக்கு முன்னாடி பெல்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெல்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சைடு ஜாயின் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். பெல்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடியா வச்சிருக்கோம். பெல்ட்டோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா இந்த வெயிஸ்டோட லென்த்தை விட பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.5 இன்ச்சஸ்க்கு நம்ம பெல்ட் எடுக்கணும். ஏன்னா 1.25 இன்ச்சஸ் நம்மளுக்கு ரெடி அளவு வேணும். அது வந்து இன்டூ 2 பண்ணீங்கன்னா 2.5 இன்ச்சஸ். அப்புறம் 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ், மேல ஒரு 1/2 இன்ச் கீழே ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா பெல்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மேல இருக்கும் 2 பீஸ் எடுக்கிறோம். மெயின் ஃபேப்ரிக் லைனிங் 2 பீஸ் அடிச்சு மேல வந்து அடிச்சு திருப்பி இந்த மாதிரி பிசர் இல்லாம பண்ணிட்டோம். கீழே வந்து இந்த ராயேஜஸ் இருக்கு, அதை எப்படி பினிஷ் பண்றோம் அப்படின்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பெல்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த பீஸை இப்ப டபுள் ஃபோல்ட் பண்ணிருங்க. ஒரு சைடு மட்டும் டபுள் ஃபோல்ட் பண்ணுங்க போதும். ஒரு சைடு மட்டும் இப்ப டபுள் ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த ஃபோல்ட் பண்ணீங்கல இந்த பீஸை இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டிச் பண்ணும் போது 1/2 இன்ச்ல ஸ்டிச் பண்ணணும். கீழே அந்த ப்ளீட் துணி வந்து இதாகாம கரெக்டா இப்படி எடுத்து விட்டு இது பண்ணுங்க. இல்லைன்னா அதை உட்காந்து பிரிச்சுட்டு இருக்கணும் நீங்க. இப்போ இங்க வரும்போது ஏன் நான் வந்து ஸ்டார்டிங்கே இங்க ஃபோல்ட் பண்ணலன்னு நம்ம இழுக்கும் போது துணி எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கும். அப்போ நீங்க இங்க வரும்போது கரெக்டா கட் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம் தான் நான் பண்ணல. நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. இப்போ தூரம் ஸ்டிச் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறுத்திடுங்க. ஃபுல்லா ஸ்டிச் பண்ண வேண்டாம். ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அது ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு பெல்ட் வந்து கரெக்டா வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பித்ரு பார்ட் இருக்குல்ல, இதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி லாக் பண்றோம். லாக் பண்ணும் போது உங்களுக்கு நாடா போடும் போது கரெக்டா இருக்கும். இந்த பட்டி பீஸ் வந்து ரொம்ப பெருசா, இப்ப நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம்னா இது கரெக்டா 1.25 இருக்கும். இது ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா நீங்க நாடா போடும் போது மேலே எல்லாம் இப்படி அசிங்கமா சுருங்கி நிற்கும். அதனாலதான் நான் 1.25 இன்ச் போதும் அப்படின்னு. இப்போ இதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஆல்ரெடி நம்ம வந்து அடிச்சு திருப்பி இருக்கோம். அதனால உங்களுக்கு பார்க்க நீட்டா தான் இப்படி ஃபோல்ட் பண்ணி அந்த பிசுறு போற மாதிரி அடிச்சுக்கோங்க. இது அடிச்சுட்டு ஸ்கர்ட் சைடு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கர்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டாப்பும் வந்து சைடு ஜாயினிங் தான். நீங்க 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருந்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச் சைடு ஜாயின் பண்ணிருங்க. இப்போ பெல்ட் பாத்தீங்கன்னா நீட்டா நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ சைடு ஜாயினிங் ஒண்ணுமே இல்லை. இப்படி சைட்ல வச்சு நம்ம ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருக்கோம்ல, அந்த பார்ட்டை மட்டும் ஆல்ரெடி நம்ம இங்க ஃபோல்ட் பண்ணி அடிச்சா அந்த பார்ட்டை மட்டும் விட்டுட்டு நீங்க 4 ஃபேப்ரிக்கை ஒட்டுக்கா வச்சு சைடு ஜாயின் பண்ணிருங்க. ஒரு 1/2 இன்ச்ல சைடு ஜாயின் பண்ணிருங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கர்ட் ரெடி ஆயிடுச்சு. இது எப்பவும் போல நீங்க கோல்டன் ரோப்பு இல்ல சேம் கலர் ரோப் உங்க இஷ்டம் தான். நீங்க என்ன வேணாலும் அந்த பெல்ட்ல நீங்க இது பண்ணிக்கலாம். டாசலும் வச்சுக்கலாம். வச்சுட்டீங்க அப்படின்னா நீட்டா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்கன்னா ஸ்கர்ட் வந்து முடிஞ்சிச்சு.